பாதி பேர் இந்த ஜனநாயகத்தின் மீது இல்லை, ஜனநாயகத்தின் காவலர்கள் மீது நம்பிக்கை. ஓட்டு போடுறது எனக்கு உரிமை, ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். ஆனால் எனக்கு அரசாங்கம் செய்யணும் நான் குறை சொல்வேன்றதை மட்டும் எப்படி சார் பார்க்குறது? கார்த்திக் சிதம்பரத்தை போய் யாரோ ஏழை ஆட்டோ ஓட்டுற போய் பார்த்துறோம், சார் நான் உனக்கு தான் அண்ணாத்த ஓட்டு போட்டேன், எனக்கு இது பிரச்சனை இருக்கு, நீ வா அப்படின்னா, டேய் போடா. என்ன சார் சொல்ல வரீங்க? அப்போ தேர்தல் நடத்தாமல் இருங்க. நடத்ததில்ல, நல்ல வேட்பாளரை போடுங்க. இவர்களை இந்த வேட்பாளர்களை பிடிக்காம தானே ஓட்டை போட மாட்டேங்கிறாங்க. வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. இந்த இடைவெளியை குறைக்கணும். எனக்கு யாருமே எனக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சார் நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கவர்மெண்ட் கொடுக்கலனாலும். இப்போ அதிகாரிகள் அதை செய்ய தவறி விட்டாங்க, இல்லை திட்டமிட்டு அதை புறக்கணிச்சாங்களான்னு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடும். வணக்கம் நேயர்களே, இது தேர்தல் அரசியல் களம். நான் உங்கள் அமிர்தா. இப்போ நம்ம ஓட்டு போட்டாச்சு, ஆனால் சென்னையில் ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, தருமபுரியில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் வந்து 1,00,000 வாக்காளர்கள் காணாமல் போயிருக்காங்க, அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழா பாண்டியன் சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். சார் என்ன சார் ஓட்டு போட்டாச்சா? போட்டாச்சு. ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்படி சார் சென்னையில் இவ்வளோ கம்மியாக இருக்குது? இல்லை, அதாவது சென்னை நகர மக்கள் வெள்ளிக்கிழமை தேர்தல், சனி ஞாயிறு லீவு, குடும்பத்தோடு நீங்கள் தாம்பரம் தாண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாம். என்னன்னு கேட்டால் எல்லாருமே வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி எங்கே போகிறாங்க, பாதி பேர் ஊருக்கு போகிறாங்க ஓட்டு போடுறதுக்கு, சரி, காரில் வண்டி வாகனத்தில். பாதி பேர் சென்னையை வெயிலுக்கு தாக்கு பிடிக்காமல் எங்கே போகிறாங்கன்னா ஹாலிடே ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. சார் நான் இப்போ இந்த கேள்வி இங்கே கேட்கணும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து மார்ச் ஏப்ரலில் தான் இந்த மாதிரி ஓட்டு நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த சீசன் வந்து வெயில் சீசனுன்றதும் நமக்கு தெரியும். வீக்கெண்ட் ஆனால் மக்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்றதும் இது தெரியும். இது அப்புறம் எப்படி சார் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை மாற்றிட்டு பிப்ரவரியில் வைக்கலாம், இல்லை செப்டம்பரில் வைக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கலாம்ல? அதே மாதிரி ஃப்ரைடேஸில் வச்சா இந்த மாதிரி லாங் வீக்கெண்டு, இப்போ இருக்கிற மக்களோட மனநிலையை பார்த்து அதெல்லாம் நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம்ல சார்? ஏன்னா 54% எப்படி சார் நம்ம வந்து, அதுவும் சென்னையில் வந்து இப்படி இது எப்படி சார் வந்து நம்ம பார்க்குறது? இப்போது 2014 61 இருந்தது, 2019 58% வந்தது. ஆனால் 2024 மத்திய சென்னையில் 53%, மத்திய சென்னையில், தென் சென்னையில் 54, எங்கே 57லேருந்து 54 வந்திருக்கு. வட சென்னையில் 64லேருந்து 60% தான் வந்திருக்கு. சார் இப்போது கோவையில் மட்டும்தான் 64% வந்திருக்கு, 63லேருந்து 64 வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சார் நம்மளால் முழுசாக இதை வந்து மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை கரெக்டான ஓட்டிங் லிஸ்ட்டாக எடுத்து நம்மளால் அதை கணிக்க முடியும்? இப்படி இருக்கும்போது எப்படி சார் அது ஓட்டு கரெக்டாக கணிக்க முடிஞ்சது? இல்லைம்மா, அதாவது மக்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் திருவிழா மக்களுக்கு இங்கே 53% பாதி பேர் இந்த ஜனநாயகத்தின் மீது இல்லை, ஜனநாயகத்தின் காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, அவர் நிற்கப்படுகிற 3 வேட்பாளர்களுமே பொதுமக்களுக்கு பிடிக்கல, ஓட்டு போட பிடிக்கல. சரி, நோட்டாவுக்கு போய் போடியா, அதுக்கு போய் வெயிலில் நின்று காஞ்சு என்னுடைய ஓட்டை வீணாக்குவதற்கு நான் வாக்குச்சாவடிக்கு போகலை. ஓட்டு போடுறது எனக்கு உரிமை, ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். ஆனால் எனக்கு அரசாங்கம் செய்யலைன்னா நான் குறை சொல்வேன்றதை மட்டும் எப்படி சார் பார்க்குறது? இல்லை, அரசு இயந்திரம் ஓட்டு போட்டவனுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் ஒரே மாதிரி தான்.
அப்போது இதுக்கு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணணும்னா, நல்ல வேட்பாளர்களை, படித்த வேட்பாளர்களை, லஞ்ச லாவண்யம் இல்லாத வேட்பாளர்களை, மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்களை நீங்கள் வேட்பாளரை நிறுத்தணும். இப்போ நிற்கிற வேட்பாளர்லாம் ஏதோ டாட்டா, பிர்லா, அம்பானி ஆட்கள் அனுப்பி தேர்தல் நிறுத்தியதைப் போல வேட்பாளர்கள் தான். நான் என்ன கேட்குறேன், தயாநிதி மாறனுக்கு ஓட்டு போட்டவர் ஒரு பிரச்சனைக்காக போய் தயாநிதி மாறன் சந்திச்சிட முடியுமா? கார் டிரைவர், போர்ட் கிளப்பு, அவருடைய மேனேஜர், அவருடைய தோட்டக்காரன், அவருடைய உதவியாளர், இத்தனை வேலையே பார்க்க முடியாது. அப்புறம் அவர் எப்படி பார்ப்பீங்க? அதனால் மக்கள் ஓட்டு போடலை. நீங்கள் அதே போல் ஜெகத்ரட்சனுக்கு ஓட்டு போட்டவங்க, அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார். பயங்கர பிஸியாக இருப்பார். அவரை போய் ஓட்டு போட்டு அரக்கோணத்தில் ஓட்டு போட்டு சென்னையில் வந்து அவரை பார்க்க முடியுமா? கல்லூரி வாசலை செக்யூரிட்டியை வெட்டி விட்டுருவோம். பச்சை முத்தை போய் பார்க்க முடியுமா? கனிமொழியை போய் பார்க்க முடியுமா? நம்ம செட்டிநாட்டு அரசர் கார்த்திக் சிதம்பரத்தை போய் யாரோ ஏழை ஆட்டோ ஓட்டுற போய் பார்த்துட சார், நான் உனக்கு தான் அண்ணாத்த ஓட்டு போட்டேன், எனக்கு இது பிரச்சனை இருக்குது, நீ வா அப்படின்னா, டேய் போடா, அவர் 5 கோடி ரூபா ஆடிக்கால் ஏறி போயிடுவார். என்ன சார் சொல்ல வரீங்க? அப்போ தேர்தல் நடத்தாமல் இருங்க. நடத்ததில்ல, நல்ல வேட்பாளரை போடுங்க. ஏன் நீங்கள் 40-50 வருடங்களுக்கு முன்பு 85% ஓட்டு போடலையா சார்? நீங்கள் திருப்பியும் நீங்கள் அந்த காலத்தை பற்றியே பேசுகிறீங்க சார். நீங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும்ல சார். எப்படி மாறணும்? இந்த லஞ்ச லாவணிய ஊழல் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறீங்களா? இவர்களை, இந்த வேட்பாளர்களை பிடிக்காம தானே ஓட்டை போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்போ தருமபுரியில் மட்டும் எப்படி சார் 81% ஓட்டு வந்து அங்கே ஜாஸ்தியாக வந்து இது பண்ணியிருக்கு? ஒருவேளை சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லை சார், அந்த வேட்பாளரை அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அப்படி எனக்கு பார்க்கணுமா? இல்லை, அது அப்படி தான் பார்க்கணும். இல்லைனா இங்கே சென்னையில் வந்து ஒரிஜினல் பாப்புலேஷன் இவ்வளோ தான். இல்லை ஒரிஜினல் பாப்புலேஷன் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு அப்படின்னோடனே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறதுக்காக போயிட்டாங்களா? இல்லைம்மா, ஓட்டு சென்னையில் ஓட்டு இருக்கிறவங்க போய் சொந்த ஊரில் எப்படி ஓட்டு போட முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துலையும் ஓட்டர் ஐடி இல்லை, அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரோட நேம் அதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டர் ஐடியில் அது லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். ஆதார் அட்டையை காமிக்கலாம், ஐடி கார்டை காமிக்கலாம், பேன் கார்டை காமிக்கலாம். சர்டிஃபிகேட் சாகுதான் 10 விதமான. அப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் 53%, 56, 60 அப்படின்னு கேட்டால், இவர்கள் சென்னை நகர, அதாவது தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், படித்த வாக்காளர்கள், அரசியல் தெரிந்த வாக்காளர்கள், இவர்களுக்கு இந்த வேட்பாளரை பிடிக்கல. அதுதான் பாதி பேர் வாக்களிக்கலையே தவிர, வட சென்னையில் கலாநிதி மாற ராயவரம் பணம், மத்திய சென்னையில் தயாநிதி மாற, தென் சென்னையில் தமிழிசை. இப்போ இந்த வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை குறைக்கணும். நீங்கள் ஆளுநர், அந்த அம்மா யார், தமிழிசை, முன்னாள் ஆளுநர், நம்ம ஆளுநர் எளிமையாக ஈஸியாக போய் அணுக முடியுமா? பார்க்கவே முடியாது. அந்த அம்மாவை கான்வாயில் 10 கார் போவோமே, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு. நம்ம இப்படி மக்கள் யோசிக்கிறாங்களா இல்லையா? தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி, இவர்கள் எல்லாமே மிகப்பெரிய பங்களாவாசிகள், மிகப்பெரிய பண்ணையார்கள். இவர்களை இப்போ இந்த மனநிலை மக்களுக்கு வருதா இல்லையா? வேட்பாளர்கள் மீது நம்பிக்கையற்ற தன்மை ஒரே காரணம்தான் வாக்காளர்கள் வாக்குச்சீட்டை கையில் எடுக்கல.
எனக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க இது வந்து மாற்றத்தை நோக்கி ஏதாவது ஒன்று பண்ணணுமே தவிர சரி யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வேட்பாளர்கள் யாருமே உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுமே வந்து இப்போ நின்று ஜெயிச்சிருக்காங்க. சரி இந்த வாட்டி எதுவுமே பண்ணல, ஒரு மாற்றத்துக்காகவாவது நம்ம வேற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கறதுக்காகவாவது அவங்க ஓட்டு போட்டிருக்கலான்றது தான் என்னோட ஒரு கருத்து சார். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். எனக்கு யாருமே எனக்கு என்ன நல்லது செய்ய போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சார் நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கவர்மெண்ட் கொடுக்கலனாலும் இதோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்து ஓட்டு போட்டிருக்கலாம்ல சார். ஏன்னா நானும் அந்த மாதிரி பார்க்கறதுனால சொல்கிறேன் சார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ வேட்பாளர்கள் 53-54% எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது? சென்னை, அதுவும் சென்னையில் படித்த வாக்காளர்கள், நீங்கள் மத்திய சென்னை, தென் சென்னை மிக மிக படித்த வாக்காளர்கள், அறிவாளிகள், பண்பாளர்கள். ஆனால் அவங்கள இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்கங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். இது இந்த அரசியல்வாதிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் இதுக்கு காரணம். இப்போ அண்ணாமலை அவர்களும் பிஜேபி இவர் வினோஜ் அவரும் சொல்லியிருக்காரு சார், 1,00,000 பேர் வந்து வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்லேருந்தே வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக மேலே கடுமையாக வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இது வந்து திமுக பொறுப்பேற்கணுமா இல்லை வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க பொறுப்பேற்கணுமா சார்? எப்படி சார் 1,00,000 பேர் வந்து அவங்க இந்த நேம் வந்து எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு? நெக்ஸ்ட் இது முன்னாடியே அவங்க வந்து செக் பண்ணியிருக்கணும் இல்லை சார்? அது செக் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களா? இது எங்கே சார் மிஸ் ஆகிருக்கும்? இல்லை, அதிகாரிகள் தப்பு தான். நீங்கள் வாக்காளர்கள் நீங்கள் அந்த பகுதியில் இருக்காங்களா, வாக்காளர்கள் இடம்பெயர்ந்துட்டாங்களான்னு மீண்டும் போய் அதை உறுதி செய்ய வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு தான். அப்போ அதிகாரிகள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். இல்லை திட்டமிட்டு அதை புறக்கணிச்சாங்களான்னு அது ஒரு விசாரணை கமிஷன் போடணும். ஏன்னா 1,00,000 வாக்கு இல்லை என்பது சாதாரண விஷயம் கண்டிப்பாக சார், மிகப்பெரிய விஷயம். அப்போ 1,00,000 பேர் வாக்களிப்பதற்கு இப்போ மறுக்கப்படுகிற சதிக்கு பின்னாடி யார் இருக்கா? அது யாராக இருந்தாலும் கடுமையாக கண்டிக்கணும், தண்டிக்கணும். இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் இது போன்ற இடங்களில் எப்படி திட்டமிட்டு அந்த வாக்காளரை பதிவை நீக்கினாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா, இல்லை ஏதாவது தேர்தல் அரசியல் இருக்கா, இதை ஆய்வு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அப்படி இருந்தால் அந்த அதிகாரி சட்டப்படி அந்த அதிகாரியை பணி நீக்க செய்யணும். அப்போ தான் நாளைக்கு ஒரு முன்னுதாரணம் இது போன்ற வாக்காளர்களுடைய பட்டியலிருந்து நீக்குவது தவிர்க்கப்படும். ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த இது போன்ற செயல்கள் அறவே தவிர்க்கப்படும். 70-80 பேர் வந்து அந்த தொகுதியிலேருந்து நீக்கப்படுறாங்க அப்படின்றது உண்மையாகவே வந்து இதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சார்? ஏன்னா அவங்களுக்கே வந்து முயற்சி செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு ஓல்டு ஜென்ரேஷன் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட நேம் இல்லை பூத் ஸ்லிப்பில் நேம் இல்லை, ஆதார் கார்டு காமிச்சினால ஓட்டு போட முடியல, உங்கள் நேமே இது இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இது எப்படி சார்? இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்ல சார்? கண்டிப்பாக இல்லை, இது அதிகாரிகளுடைய கவனக்குறைவுமா. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் 2-3 அடுக்கு பரிசோதனை செய்யணும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்களிக்கிற உரிமையை உறுதி பண்ணக்கூடியது அதிகாரிகள் தான். இப்போ பிஜேபியில் இவங்க நிற்கிறாங்கல்ல சார், இவங்க எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கணும்? இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நேம் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னுட்டுன்னு. அப்போ இவங்க எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கணும் சார்? இந்த மாதிரி நேம் லிஸ்ட்லாம் செக் பண்ணியிருக்கணும்ல. இவங்க செக் பண்ண மிஸ் பண்ணியிருப்பாங்களா ஒரு வேலை? இல்லை, அது அதிகாரிகள் பண்ணுறது அரசியல்வாதி பண்ண முடியாதுல்ல. அதிகாரிகள் தான். நீங்கள் வாக்காளர் பட்டியலில் போன முறை இருந்த அந்த பெயர் இந்த முறை ஏன் இல்லை, இது திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கா, இல்லை திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டிருக்கா, இல்லை திட்டமிட்டப்பட்டு இது திமுகவுக்கு போகும், அதிமுக, பிஜேபிக்கு போகும், அப்படி சில இடங்கள் நடக்கும். நீங்கள் அதிகாரிகள் திமுக அதிகாரி என்ன பண்ணுவார், இதெல்லாம் ஏடிஎம்கே விட்டுருவாப்பா, இப்படிலாம் சில வாக்குப்பதிவு இல்லாத நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஓகே, அப்போது இதுக்கு ஏன்னா 500 ஓட்டு 1000 ஓட்டு இல்லை. நீங்கள் இப்போ லட்சக்கணக்கான வாக்காளர்கள் எப்படி தவறுதலாக பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். விசாரித்து நீங்கள் உண்மையாகவே டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் இவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னா ரெவன்யூ அதிகாரிகள் தான் பொறுப்பு. ரெவன்யூ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் காப்பாற்றலாம், ஜனநாயகத்தை காப்பாற்றலாம்.
கோவையில் 60% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது வந்து அகைன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாமா சார்? அதே மாதிரி தர்மபுரியிலையும் வந்து 81% வந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அகைன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட்ன்றதை நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது சார் எனக்கு. இப்போ டிஎம்கே ரூலிங் கவர்மெண்ட் இங்கே, பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட் அங்கே. ஸோ அகைன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இல்லை டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான்றதை பார்க்கணுமா? எப்படி சார் இதை பார்க்குறது? இல்லைம்மா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக தான் இப்போ ஆளுங்கட்சி, அதிமுக இப்போ எதிர்கட்சி, பிஜேபி 3வது அணி தான். அப்போ திமுக தான் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி, அரசாங்கம், அதிகாரிகள், பணபலம், அதிகார பலம், இது எல்லாமே திமுக முழுமையாக பிரயோகப்படுத்துச்சு. சரி. அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்போது திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு பல வேலைகளை, பல முயற்சிகளை திமுக செஞ்சுருக்கோம். அதிமுக ஆளுங்கட்சி இருந்தால் அதிமுக செஞ்சுருக்கோம். அப்போது இந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை தேர்தல் வெற்றி என்பது ஒரு பெரிய தந்திரோபாயம். அதை இந்த தேர்தலில் திமுக முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறது. திமுக அமைச்சர்கள், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், திமுகவுடைய நிர்வாகிகள் பூரா முழு நேரமாக வாக்கு சேகரிப்பது, வாக்குப்பட்டியல் போடுவது, வெற்றி பெறுவது, இப்படி முழுமையாக. நீங்கள் முதலமைச்சரே ஒவ்வொரு மாவட்ட செயலும் பேசியிருக்கார். ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், இப்படி பல பேர் களத்தில் பரபரப்பாக வேலை செஞ்சாங்க. என்ன, எப்படியா வெற்றி பெற்றோம். ஓகே. அப்போது இதில் சில முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதிகார பலம் அவங்கள்ருக்கு. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின், இது அகைன்ஸ்ட் ரூலிங் கவர்மெண்ட் டிஎம்கேவா பிஜேபிக்கா? இல்லை, திமுக தான். திமுக. அப்போ பிஜேபிக்கு ஓட்டு சதவீதம் ஜாஸ்தி இருக்கும்னு இல்லை, மக்கள் போட்டால் இப்போ பிஜேபிக்கு போட்டாங்கன்னா, அதிமுக போட்டான்னா, திமுக போட்டான்னா, மக்கள் எதை விரும்புகிறானோ அதுதான் ஜனநாயகம். நம்ம ஒரு விஷயத்தை திணிக்க முடியாத ஒரு கருத்தை. மக்கள் 81% போட்டிருக்காங்க தருமபுரியில். மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அது பின்னாடி என்ன நடந்தாலும் விசாரிக்க முடியாது. விசாரிக்க முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதுதான். நன்றி, வணக்கம். உங்கள் பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.